ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் வந்து காலிஃப்ளவர் வச்சு ஒரு கிரேவி செய்ய போகிறேன் சிந்தி ஸ்டைலில். இதுக்கு வந்து நான் 2 பச்சை மிளகா, வெங்காயம் 1, பூண்டு 2 எடுத்துக்கிறேன். அப்புறம் வந்து 100 கிராம் இஞ்சி. இது எல்லாத்தையும் எடுத்து தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இது வந்து எல்லாமே ராவாக போட்டு தான் அரைக்க போகிறோம். வதக்கல்றதுலாம் எதுவுமே கிடையாது. அப்படியே அரைச்சி எடுத்துக்கிறேன். இதை எடுத்ததுக்கப்புறம் ஒரு பேனில் ஆயில் விட்டு அந்த ஆயில் கொதிச்சதுக்கப்புறம் அந்த பேஸ்ட்டை அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை போட்டு சேர்த்துக்கிட்டு அதோட கொஞ்சோண்டு உப்பையும் போட்டுக்கிறேன். அந்த டேஸ்ட்டுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டு அது நல்லா வதங்கணும். நல்லா வதங்கி வந்த ஸ்டேஜில் ஒரு 2 தக்காளியை வந்து நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அது நல்லா அந்த தக்காளி வந்து அந்த அந்த கிரேவியில் வந்து நல்லா கொதித்து வர்றப்போ மஞ்சத்தூள் சேர்த்து அதை நல்லா வேக விடணும். நல்லா வெந்ததுக்கப்புறம் கரம் மசாலா ஒரு 1.5 டீஸ்பூன் எடுத்து அதையும் சேர்த்துக்கிறேன். அது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அந்த கிரேவி ரெடியாகி வந்துடும். அந்த ஸ்டேஜில் வந்து நான் காலிஃப்ளவர் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு காலிஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். அப்புறம் வந்து குடமிளகா இருக்குல்ல, அது கொஞ்சம் ஒரு குடமிளகா கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் ரொம்ப குடமிளகா போட்டதுக்கப்புறம் ரொம்ப வேக விடக்கூடாது. அது வெந்து வந்ததுக்கப்புறம் ஒரு டேஸ்ட்டுக்காக, ஒரு ஸ்வீட்னஸ்க்காக கொஞ்சோண்டு சுகர் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் புளிப்பு டேஸ்ட்டுக்காக ஒரு 1 கப்பு வந்து தயிர் சேர்க்குறேன். தயிர் சேர்த்த உடனே நம்ம வந்து அந்த இதை ஆஃப் பண்ணுற அளவுக்கு தான் இருக்கணும். சேர்த்துட்டு உடனே ஆஃப் பண்ணணும். கொத்தமல்லி போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப கொதித்தோம்னா அந்த டேஸ்ட்டு போயிடும். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வந்து நல்லா இருக்காது. நான் அதனால் கொதிக்காமல் சேர்த்தோம்னா நல்லாயிருக்கும். இதை வந்து சப்பாத்திக்கு வந்து நல்ல குட் சைடிஷ் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.